ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஷாலிஸ் ரெசிபிஸ். இப்போ நம்ம ஷாலிஸ் ரெசிபிஸில் பார்க்க போகிற ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு போண்டா தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம், டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்குங்க. இதில் நான் ஒரு அரை கப்பு அளவுக்கு தயிர் ஆட் பண்ண போகிறேன். தயிர் கொஞ்சம் புளிப்பில்லாத தயிராக எடுத்துக்குங்க. அப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் சோடா எடுத்துக்குங்க. கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு. இது கூடவே எண்ணெய் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டு இதை நல்லா ஒரு எக் பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்குங்க. நல்லா ஒரு க்ரீம் மாதிரி ஃபார்ம் ஆகி வரணும். நல்லா ஸ்மூத்தாக க்ரீம் மாதிரி வந்துடணும். இந்த மாதிரி நல்லா க்ரீம் மாதிரி ஃபார்ம் ஆன பிறகு மைதா மாவு ஒரு கப்பு ஆட் பண்ணிக்கலாம். மைதா வேண்டாம்னா நீங்கள் கோதுமையில் கூட பண்ணலாம், கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட் ஆகும். இது கூடவே ஒரு 1/4 கப்பு அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்குங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் ஆப்ஷனல் தான், வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கெட்டியாக இருக்கணும். நம்ம உளுந்து வடைக்கு மாவு ரெடி பண்ணுவோம்ல, அந்த அளவுக்கு இருக்கணும். நல்லா கெட்டிமாக நல்லா இருக்கணும். நல்லா இதை கெட்டி பதம் எதுவுமே இல்லாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே நான் ஒரு 2 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி துருவி ஆட் பண்ணிக்கோங்க. துருவி வேண்டானா நீங்கள் பொடி பொடியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கோங்க. இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1 மணி நேரம் மூடி வச்சிடலாம். நல்லா எண்ணெய் காய வச்சுட்டு எண்ணெய் நல்லா சூடானோடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம போண்டா மாதிரி போட்டு எடுக்கணும். எனக்கு தண்ணி கொஞ்சம் அதிகமானதால் எனக்கு போண்டா மாதிரி பிடிக்க வரல. ஸோ அதனால் நான் கரண்டியில் போட்டிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் உளுந்து வடைக்கு நம்ம அரைக்கிற மாதிரி அந்த பதத்தில் எடுத்திங்கன்னா நல்லா போண்டா மாதிரி வந்துடும். அவ்வளோதான். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் கலரில் நம்ம பொரிச்சு எடுக்க வேண்டியதான். உள்ள நல்லா புசு புசுன்னு இருக்கும், செம்ம சாஃப்டாக இருக்கும், மேலே நல்லா முறுமுறுன்னு இருக்கும். நல்லா இது வறுபடணும். நல்லா கலர் மாறின பிறகு நீங்கள் எடுத்துட்டு அப்படியே சாப்பிட்லாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் சட்னி எதுனா வச்சு கூட சாப்பிட்லாம். ஈவினிங் டைமில் பசங்க ஸ்கூல்லேருந்து வரும்போதோ இல்லை லீவில் இருக்கும் போதோ நீங்கள் ஒரு 1 ஹவர் முன்னாடி இதை ரெடி பண்ணிவிட்டு சுட சுட பொரிச்சு கொடுத்தீங்கன்னா வெளியே அதிகமாக வாங்கி சாப்பிட மாட்டாங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும், பஞ்சு மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.